இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய இறைவன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய குடும்பங்களிலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் நிகழ்கின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டிருப்பீர்கள். அவர்களும் செய்வேன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் சில நேரத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏன் நீங்களும் கூட உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருப்பீர்கள், நீ நன்றாக படித்து தேர்விலே அதிக மதிப்பெண் எடுத்தாய் என்றால் உனக்கு நான் வாகனம் வாங்கி தருகிறேன், சைக்கிள் வாங்கி தருகிறேன், நீ விரும்பிய துணிமணிகளை வாங்கி தருகிறேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருக்கலாம். பிள்ளைகளும் நல்லபடியாக படித்து அவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அவர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், அப்பா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிறகு நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அம்மா அப்பாவை பார்த்து கேட்கும், ஏன்பா நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தால் கண்டிப்பாக உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்களப்பா, ஏன் இப்படி உங்கள் வாக்குறுதியில் பின்வாங்கி போகிறீர்கள் என்று கேட்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, என்ன காரியத்தை உங்களுடைய வாழ்விலை செயல்படுத்துவேன் என்று சொன்னாரோ அதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலை செயல்படுத்துகிற கடவுளாக, ஆண்டவராக, மீட்பராக, மெசியாவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். யோபினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், முதல் 3 அதிகாரம் வரைக்கும் யோபு எந்த ஒரு புலம்பலையும் அவர் புலம்பவில்லை. கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் 3வது அதிகாரத்திலே இருந்து
அந்த 41வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், இழப்புகள், அவருடைய நண்பர்களால் ஏற்பட்ட துயரமான சொற்றொடர்கள், இதையெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் புலம்பிக் கொண்டு இருப்பதை தான் நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். ஆனால் யோபு 42:2 யோபு மிக அழகாக அவர் சொல்கிறார், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன், நீ நினைத்த எதையுமே தடுக்க இயலாது என்று. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். சில நேரம் கால தாமதமாகி கொண்டிருக்கலாம். சில நேரம் சில மனிதர்கள் உங்களை வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி ஒரு சில தடைகளை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருந்த வாக்குறுதி ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறாது. ஆதலால் தான் ஏசாயா இறைவாக்கினர் 55வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-11 உள்ள வசனத்தில் சொல்கிறார், மழையும் பனியும் வானத்திலே இருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயில் இருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அவர் எதற்காக இந்த உலகத்திலே அவர் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்தினாரோ அதை கண்டிப்பாய் நிறைவேற்ற அவர் வல்லமை நிறைந்த ஒரு கடவுளாய் இருந்து கொண்டிருக்கிறார். அது முதலில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். புனித தொன் பொஸ்கோவுடைய வாழ்க்கையில் அவர் 9 வயதிலே கனவு காண்கிறார். அந்த 9 வயதிலே கனவு காணுகின்ற பொழுது அங்கு சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தகாத வார்த்தைகளால் பேசிக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருப்பதை இவர் கனவிலே பார்க்கிறார். அப்பொழுது இவர்கள் இவ்வளவு தீவிரமாக சண்டை போட்டு கொண்டும் அசிங்கமான வார்த்தைகளாலும் பேசுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் மீது அவர் கோபப்பட்டு அவர்களை கண்டித்து திருத்த நினைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாளையையும் அவர் கனவிலே பார்க்கிறார். அப்பொழுது அன்னை மரியாளும் இயேசுவும் தொன் பொஸ்கோவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இவர்களை கடின உள்ளத்தோடோ அல்லது கோபத்தோடோ கண்டித்து திருத்த முடியாது. ஆனால் இவர்களை எப்படி திருத்த முடியும் தெரியுமா? அன்பினாலையும் பரிவினாலையும் இரக்கத்தினாலையும் உன்னுடைய சாந்த குணத்தால தான் இவர்களை நல்ல மனிதர்களாய் மாற்ற முடியும் என்பதை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இதை தொன் பொஸ்கோ கனவு என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் குருவானவராக மாறிவிடுகிறார். குருவானவராக அவர் மாறின பிறகு அவருடைய வாழ்க்கையில் அனாதை பிள்ளைகளை, திக்கற்றவர்களை, இவர்களை எல்லாம் பொறுப்பு எடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களை பராமரித்து அவர் வருகின்ற பொழுது கைவிடப்பட்ட ஏழைகளையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி சலேசிய இயக்கம் என்று ஒன்றை ஆரம்பித்து, ஒரு ஆற்றறி ஒன்றை ஆரம்பித்து அவர்களை எல்லாம் அவர் பராமரித்து வருகிறார். அப்பொழுது ஆயிரக்கணக்கான வன்முறையில் வளர்ந்த இளைஞர்கள் தொன் பொஸ்கோவினுடைய அன்பினாலும் அவருடைய அணுகுமுறையினாலும் அவர்கள் மனம் மாறி ஆண்டவருக்குள் வருவதை அவர் காண்கிறார். இது எந்த வயதிலே அவர் கண்டு உணர்கிறார் என்றால், தன்னுடைய 72வது வயதிலே பிரியமானவர்களே, தொன் பொஸ்கோ 1887 ஆண்டு மே 16 அன்று இயேசுவின் இருதய பேராலயத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தாயானவளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்ன வாக்குறுதிகளை நினைத்து அவர் 15 முறைக்கு மேலே திருப்பலியில் நினைத்து அவர் அழுதாராம். பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த வாக்குறுதி, கடவுள் கொடுத்த ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாது. பிரியமானவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருவுளத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த திட்டத்தின்படியே ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வாழ்ந்ததினாலே தான் இன்றைக்கு புனிதர்கள் நம்முடைய திரு அவையிலே நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளுடைய சார்பில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் எந்த மனிதனும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை மீறி நம்மை அழிக்க நினைக்க முடியாது. அதை முதலில் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எதிராக எத்தனையோ மனிதர்கள் எழும்பி விட்டார்களே, எனக்கு எதிராக எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்வை கெடுக்க நினைக்கிறார்களே, என் குடும்பத்தை பற்றி பிறரிடத்தில் அசிங்கமாக பேசுகிறார்களே என்று சொல்லி கூட நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதி, என்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நீ ஒரு நாளும் துன்பத்தை அடைய மாட்டாய் என்று சொன்னார். ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவும் நிந்தனைகளும் அவமானங்களும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறதே என்று ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரம் 31 அவர் சொல்லுகிறார், கடவுள் நம் சார்பிலே இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? எப்பொழுதும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விவிலியத்தினுடைய இறைவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு பகுதியையும் நாம் தியானிக்கின்ற பொழுது ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் என்னுடைய சார்பாக இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய சார்பாக இருக்கிறார். இந்த மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? இவர்கள் என்னை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் என்னுடைய சார்பில் இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்கிற ஒரு துணிவு, ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அதில் யாக்கோபு யோசேப்பை தான் ரொம்ப மிக அதிகமாக அவர் அன்பு செய்தது. இதனாலேயே அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த பொறாமை எதிலே போய் முடியுகிறது என்றால், அவரை தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே தள்ளி அவருடைய ஆடைகளை எல்லாம் உரித்து அவரை தள்ள ஆரம்பிக்கிறார்கள். இரண்டாவது 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலிடத்தில் அடிமையாக அவரை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் போத்திபாருடைய வீட்டிலே அங்கு வேலை செய்கின்ற பொழுது போத்திபாரனுடைய ஆசை இச்சைக்கு இணங்காததினாலே அபாண்டமான ஒரு பழியை சுமந்து கொண்டு அவர் சிறையில் இருக்கக்கூடிய நேரம் இருந்தது. ஆனால் அவர் 2 கனவுகளை காண்கிறார். 2 கனவுகள். இந்த 2 கனவுகள் தான் அவருடைய சகோதரருக்கும், ஏன் அவருடைய தகப்பன் யாக்கோபுவும் கூட இவர் மீது மிகுந்த மன வருத்தமும் வர காரணமாகி இருந்தது. அது என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் அரிகளை அரித்து கொண்டு இருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் குனிந்து நிற்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், தொடக்க நூல் 37வது அதிகாரம் 9 நான் மீண்டும் ஒரு கனவை கண்டேன், அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன். இது எல்லாம் அது யோசேப்பினுடைய சகோதரருக்கு மிகுந்த கோபம் வர காரணமாய் இருந்தது. இந்த தரிசனங்களை, இந்த காட்சிகளை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார்? சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது கொடுத்தார். ஆனால் இவையெல்லாம் நிறைவேறுவதற்கு கால தாமதமானது. அதற்காக பல துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு நேரம் வந்தது, அந்த பார்வோனுடைய மன்னனுடைய கனவிற்கு அர்த்தம் சொல்ல இருக்கின்ற பொழுதுதான், சிறையில் இருக்கக்கூடிய யோசேப்பினால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுதுதான் அந்த பார்வோன் மன்னன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? யோசேப்பை எகிப்து நாட்டினுடைய ஒரு ஆளுநராக அவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள், வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரே, இந்த தியானத்திற்கு நான் சென்றனே, இதோ இந்த வாக்குறுதிகளை நான் பெற்றுக்கொண்டனே, ஆண்டவர் என்னிடத்தில் முகமுகமாய் பேசினாரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள். இது நிறைவேறவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல என்பதை நீங்கள் முதலிலே நினைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் விரும்புகிறார். அதனால அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற விரும்புகிறார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் கண்ட 2 கனவுகளிலும் அற்புதங்கள், அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எப்ப நடைபெறுகிறது என்றால், நாட்டில் ஒரு பெரும் பஞ்சம் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்து நாட்டிற்கு உணவு தேடுவதற்காக, உணவு வாங்குவதற்காக அந்த இடத்துல வருகிறார்கள். அங்கு உணவு வாங்க வருகின்ற பொழுது தொடக்க நூல் புஸ்தகம் 42வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 6-7 சொல்லுகிறது, யோசேப்பு நாட்டுக்கே ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர் வந்து தரை மட்டும் தாழ்த்தி யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் சகோதரர்களுக்கு தெரியல, தன்னுடைய தம்பி தான் இந்த இடத்துல ஆளுநராக இருக்கிறார் என்பது தெரியல. அப்போ பார்த்தீங்களா, அந்த காட்சிகள், அந்த தரிசனங்கள், அந்த கனவுகள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்ற வல்லமை உள்ள இறைவனாக அவர் இருக்கிறார்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, கடவுள் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள இறைவன் என்பதை நீங்கள் நம்பி அவரிடத்தில் உங்களை வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வாக்குறுதியை அவர் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லமை உள்ள ஒரு கடவுளாக அவர் இருப்பதை நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதனால் ரோமையர் 8வது அதிகாரம் 28 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காக ஆவியானவர் அனைத்தையும் ஒத்துழைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் கடவுள் மேலே நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய வாக்குறுதியை நீங்கள் நினைவு கூற ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பிரியமானவர்களே. மூன்றாவது நாம் பார்க்கலாம், நம் வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறுகின்ற பொழுது சில நேரத்தில் எதிர்மறையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்விலே நடைபெற ஆரம்பிக்கும். அதற்காக நாம் மனம் தோண்டு போயிடக்கூடாது. ஐயோ, என் வாழ்க்கையை முடிந்து போகிறது, என்ன நினைக்கிறது, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேறவில்லையே, அதற்குள் என்னுடைய உடல் நோய்கள் வந்துவிட்டது, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று மனம் தோண்டு போய்விடக்கூடாது. சில நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்களை, எதிர்மறையான காரியங்களை இந்த உலகத்தினுடைய அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் வழியாக, உறவினர்கள் வழியாக அல்லது ஏதோ ஒரு வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் உங்களுடைய சரீரத்திலேயோ உங்களுடைய உடைமைகளிலேயோ உங்களுடைய உயிருக்கோ எந்த ஒரு தீமையும் வராது பிரியமானவர்களே. அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித பியோவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கப்புச்சன் பிரான்சிஸ்கன் சபையிலே துறவர சபையை சார்ந்தவராக தந்தை பியோ இருப்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்கலாம். இயேசுவினுடைய 5 காய வரங்களை பெற்றவர். அந்த 5 காயங்களில் இருந்து அவ்வளவு நறுமணங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 2 இடங்களிலே அவர் என்ன செய்வார், தன்னை அவர் வெளிப்படுத்துவார். ஒரே இடங்களிலே அவர் தோன்றக்கூடியவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள நேரத்திலே ஆண்டவர் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை, அநேக வரங்கள், கொடைகளை அவர் கொடுத்திருந்தார். அவரிடத்தில் ஒப்புரவு அருள் அடையாளம் செய்ய இறைமக்கள் சென்றார்கள் என்றால், பாவத்தை மறைத்தார்கள் என்றால், அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி அந்த பாவத்தை சொல்லி இறைவனோடு ஒப்புரவாகக்கூடிய பணியை அவர் செய்தார். ஏன், அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் கூட பலிபீடத்தில் வந்து அந்த திருப்பலியில் பங்கெடுப்பார்களாம். கடவுளுடைய வான தூதர்களிடத்தில் அந்த மொழிகளில் பேசக்கூடியவராம் தந்தை பியோ. இவருடைய வாழ்க்கையில் இப்படி நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், இவருடைய கொடைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய துறவர சபையில் இருக்கிற ஒரு சில அருள் பணியாளர்களே இவர் மீது பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இவரை பற்றி வத்திக்கானுக்கெல்லாம், ரோமுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இவரை பற்றி விசாரிக்க அனுப்புகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளும் இவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். இவர் மீது அவதூறை அவர்கள் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று சொல்லுகிறார்கள். அதனால் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், அந்த துறவர சபையிலே திருப்பலி நிறைவேற்றக்கூடாது, தந்தை பியோ ஒப்புரவு அருள் அடையாளம் கேட்கக்கூடாது, இறை மக்களை அவர் சந்திக்கக்கூடாது, தன்னுடைய இல்லத்திலே இருந்து அந்த ஜன்னலின் வழியாக இறை மக்களை கூட பார்க்கக்கூடாது, இறை மக்களிடம் வருகின்ற கடிதத்தை எல்லாம் இவர் பதில் எழுதக்கூடாது என்று பல கண்டிஷன்களை, பல காரியங்களை சபை அவருக்கு கொடுத்த பொழுது திருச்சபை எதிர்த்தாரா? அல்லது தன்னுடைய துறவர சபையை எதிர்த்து போராட்டம் பண்ணினாரா? தன்னிடத்தில் இருந்த இறை மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு நீங்கள் எல்லாம் இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னாரா? இல்லை. அந்த இடத்திலே அவருடைய கீழ்ப்படிதல், பொறுமை, விண்ணக தந்தையினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய இறைமகன் இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற அன்னை மரியாளினுடைய ஆழ்ந்த பக்தராகவும் இருந்ததினால அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அதான் நீங்கள் விவிலியத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22 உள்ள வசனத்திலே, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள், பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாக்களின் கொழுப்பை விட மேலானது என்று சொல்கிறார். அப்போ கீழ்ப்படிதல் வழியாக அவர் என்ன செய்தார்? இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். கடைசியில் அவருக்கு விரோதமாக எழுப்பின குற்றச்சாட்டுகள் எல்லாம் விலக ஆரம்பித்த பொழுது உலகில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் ஆன்ம ஆலோசகராக, குணமளிக்கக்கூடியவராக அந்த இடத்தில் அவர் மாறினவராக இருந்தார். தன்னுடைய ஆற்றப்படுத்துதல் வழியாக. என் அன்புக்குரிய சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை எல்லாம் புறக்கணித்து இருக்கிறார்களா?
உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். புனிதர்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நிறைவேறும் என்று அவர்கள் நம்பினது நாளை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தியான குழுவினுடைய பாதுகாவலர் தந்தை பியோ தான். தந்தை பியோவினுடைய விழாவை இந்த ஆண்டு நாங்கள் செப்டம்பர் 23 நாங்கள் 12வது ஆண்டு நாங்கள் அதை சிறப்பிக்கின்றோம். மிக பெருமை என்ன தெரியுமா? அந்த புனிதருடைய பாதுகாவல், அந்த புனிதருடைய பரிந்துரை எங்கள் ஜெபக்குழுக்கும் எங்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறது. அந்த 23 நடைபெறுகிற அந்த விழாவில் எண்ணற்ற மக்கள் வெளியின் ஜனங்களெல்லாம் வருவார்கள். ஆனால் அவர்கள் வருகின்ற பொழுது தந்தை பியோவினுடைய அந்த நறுமணங்களை உணர்வதுண்டு. நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயரும் தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவருமாய் இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஆண்டகை அவர்கள் தான் இந்த 12வது ஆண்டு விழாவிற்கு தந்தை பியோவினுடைய அருளீக்கத்தை புனித தொன்போஸ்கோ திருத்தலத்திற்கு அருளுகிறார். இறை மக்களுடைய வணக்கத்திற்காக புனிதரிடத்தில் வேண்டுவதற்காக அது அங்கு வைக்கப்படுகிறது. உதவி சலேசிய மாநில தலைவர் பேரருள் பணி ஜான் அலெக்சாண்டர் அவர்கள் தான் ஆடம்பர கூட்டு திருப்பலியை செப்டம்பர் 23 வருகிற செப்டம்பர் 23 நிறைவேற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அவமானமான காரியங்கள் நடைபெறும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் துவண்டு போய்விடாதீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் நேர்மறை எண்ணங்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அது சில நேரம் நம்மளுடைய வாழ்விலே துன்பத்தினுடைய அடையாளமாக வரலாம், அல்லது சில நேரத்தில் போராட்டத்துக்குரிய காரியமாக அது இருக்கலாம். நம் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஒரு நாளும் அது பலனின்றி போகாது. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வாழ்வை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதராக வந்து சிலுவை பாடுகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சிலுவை மரணத்தின் வழியாக அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து கொண்ட பிறகு பிசாசு என்ன நினைத்திருப்பான்? கடவுளுடைய மகன் இறந்து போய்விட்டார், இனிமே அவ்வளவுதான் என்று தான் அவன் நினைத்திருந்திருப்பான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மரணத்துக்கு அதிபதியான அந்த பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே வென்று மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் ஒரு திறவு வாசலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அவருடைய மரணம் ஒருவேளை நமக்கு ஒரு துயர சம்பவமாக இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நம்மளுடைய மீட்பிற்கு ஆண்டவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மரணத்தின் வழியாகத்தான் மிகப்பெரிய ஒரு மீட்பின் அடையாளம் நம்மளுடைய வாழ்விலே வருகிறது. நாம் அனைவரும் இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குறுதியிலே உண்மை உள்ளவர் என்பதை நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதோ நீர் கொடுத்த வாக்குறுதிகள், உம்முடைய திருமகன் தூய ஆவியானவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி உம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உலகத்தின் அதிபதியாய் இருக்கக்கூடிய பிசாசானவன் கொடுக்கக்கூடிய துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் சகித்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்வையும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளைக்கு திருமணம் நடைபெற வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளை வெளிநாட்டிற்கு செல்வான், என் கணவருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திரங்களும் இயலாமைகள் விலகி போகும். ஏனென்றால் ஆண்டவர் என கொடுத்த வாக்குறுதி உண்மையானது, அது பொய்யுரையாது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில நீர் புதுமைகளை செய்யும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே, அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை விசுவாசித்து இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்கும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளை கொடுப்பார் என்று நம்புகிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே குழந்தை ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களை நல்வழிப்படுத்தி ஆண்டவரே இவர்கள் பிள்ளைகளை
காண நீர் உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனைகளும், குடும்பங்களிலே இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் விலகி உம்முடைய வாக்குறுதிகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை அளித்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசனம் பாதுகாத்து வழி நடத்தட்டும். இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி நான்சி தீனதயாளன், செல்வி ஹெபி புளோரின் இவருடைய குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பங்களுக்கும் சென்றடைய முடியாக ஜெபிக்கிறேன். இவை லாவச்சிகள் ஆண்டவரும் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். தடை போல தீமைகள் வாசலை அடைந்தாரோ, தடைகளை உடைக்கும் நீ முன்னால் நடந்து செல்வி. இலக்காயத்தும் சொல்லினதை எல் கண்கள் காண செய்வி. இலக்காயத்தும் பல்லினதை எல் கண்ணால் காண செய்வி. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்கேன், பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்கேன், பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய